ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது கூனி மீன் பொரியல் தான் பார்க்க போகிறோம். சென்னா கூனி மீன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இறால் மீனோட குட்டி இருக்குது இல்லையா, அதுதான். 1 கிலோ அளவுக்கு இந்த மீன் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. அப்போ தான் கடல் மண்ணெல்லாம் போய் நல்லா க்ளீனாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 6 பல் பூண்டு, 6-7 சின்ன வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட பொன்னிறமாக வதங்கி வர்ற வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 75% நல்லா வறுபட்டதும் பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இது கூட இப்போ நாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா தேங்காவோடு சேர்ந்து வறுபட்டு அந்த வாசனை வரணும். நல்லா வறுபட்டதும் இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து ஒரு டைம் கலந்துட்டு அப்படியே அடுப்பு அணைச்சி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இந்த மசாலா பொருட்கள் சேர்த்தது பிறகு அடுப்பு நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா எல்லாம் ஆறுனதும் அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இன்னொரு பேனில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கூனி மீன், அதாவது இறால் மீனோட குட்டிங்களை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் இதை கலந்து விடும்போதே இந்த இறால் மீன்லேருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிக்கும். அதனால இது கூட நாம் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறாலில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகி வரும். இப்போ இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். தேவைப்பட்டால் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட வேண்டிய தேவையும் இல்லை. நல்லா கலந்து மட்டும் விட்டால் போதும். கிட்டத்தட்ட இறால் குட்டிங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா இந்த கூனி மீனோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் நாம் நல்லா கலந்து வதக்கி விட்டால் நமக்கு ரொம்பவே ருசியான இந்த கூனி மீன் பொரியல் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.